Hi friends, welcome to our YouTube channel Nursing Update. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், அந்த வீக்லி ஒன்ஸ் நான் நர்சிங் சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் ஜிப்மர் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ல இருந்துட்டு இருப்பீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் நர்சிங் சப்ஜெக்ட் வீக்லி ஒன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் 2 வீடியோ போட்டிருக்கோம், அதையுமே பார்த்துக்கோங்க. நான் நர்சிங் சப்ஜெக்ட் இது வரைக்கும் நான் படிக்கல அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். யாரும் அந்த நான் நர்சிங் சப்ஜெக்டை விட்டுறாதீங்க. ஆப்டிடியூட் ரேசிங் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் விட்டுறாதீங்க. நான் வெறுமே நர்சிங் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுட்டு கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா வேண்டாம். இதையுமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் இன்னும் டைம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா கூட கண்டிப்பா உங்களால இந்த சப்ஜெக்டை கவர் பண்ண முடியும். நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்பலாம் டஃப் கிடையாது, ஈஸி தான். நம்ம சேனல்ல இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் நான் நர்சிங். ஓகேவா, நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12? என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? ஆவரேஜ் கேட்டிருக்காங்களா? எதோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 அப்படின்னா அப்ப மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னா 3, 6, 9 இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, அதான் 3 டேபிள்ல வருது. அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 அப்படின்னா 12 டேபிள்ல வருது. 12, 24, 36 அதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 12. ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12னா 112 is 12, 212 24 அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஆவரேஜ் அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ், எத்தனை நம்பர் இருக்கோ அதை போட்டிங்கன்னா ஆவரேஜ் கிடைச்சிரும். இப்போ நம்ம எதுக்கெல்லாம் ஆவரேஜ் பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12னா 12 plus 24 plus 36 plus 48 plus 60 இதுதான் ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. இதுக்கு ஆவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா டிவைடட் பை 5ன்னு போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறீங்க. எங்க சீக்கிரம் ஆட் பண்ணுங்க பாக்கும் நீங்களே. $180 அப்படின்ட்டு வரும் பாருங்க. 12 plus 24 36, 36 plus 36 72, 72 plus 48 120, 120 plus 60 180. கரெக்டா தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் 5. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3 5s are 15, பேலன்ஸ் 3, 6 5s are 30. ஸோ நம்மளோட ஆவரேஜ் 36. அவ்வளவுதான்ப்பா. ஆவரேஜ்னு கேட்டுட்டு உங்களை என்ன கேட்டிருந்தாலும் ஓகே, எத்தனை நம்பர்ஸா டைரக்டா கொடுத்திருந்தாலும் சரி, இப்படி கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மெத்தட் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்து வர்றதுக்கு சம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்ஸ் தான் நாங்க தேடி எடுத்திருக்கோம். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புதுசா படிக்கிறவங்களும் நீங்க படிக்கும் போது இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் தேடி தேடி படிங்க. நெக்ஸ்ட் சம், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் த நியூமரல்? ஓகேவா, இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து வந்திருக்க கொஸ்டின். நம்பர் சிஸ்டம்ங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். அதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. இப்போ மற்ற டாபிக் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் கேட்பாங்க, ப்ராஃபிட் கேட்பாங்க, இல்ல லாஸ் கேட்பாங்க, ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்பாங்க, லாஸ் பெர்சன்டேஜ். இவ்வளவுதான் கான்செப்டே, இவ்வளவுதான் இருக்கும் ஒரு டாபிக்ல. ஆனா நீங்க இந்த நம்பர் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நிறைய குட்டி 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 டாபிக் இருக்கும். ஆனா எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஸோ நீங்க இந்த சாப்டரை கொஞ்சம் கவனம் கொடுத்து பாருங்க. ஓகேவா? ஈஸியான டாபிக், நிறைய குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸோட லாஜிக்ஸ் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். படிக்கல அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ்னா என்னன்னா சப்ராக்ஷன், சம்முனா அடிஷன், டிஃபரன்ஸ் அப்படின்னா சப்ராக்ஷன். அப்ப நம்ம எதையோ சப்ராக்ஷன் பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னா இந்த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5ன்னு ஒரு விஷயம் இருக்குப்பா. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த கொடுத்திருக்கிற நம்பர்ல பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5ஓட டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? பிளேஸ் வேல்யூ
ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சும்மா ஒரு நம்பர் எழுதுறேன். ஓகேவா, சும்மா ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். இதுல என்கிட்ட பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7ன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7ஓட பிளேஸ் வேல்யூன்னு கேட்டாங்கன்னா, இப்ப நம்ம ஒன்ஸ் டென்ஸ் படிப்போம்ல, ஒன்ஸ் டென்ஸ். அப்ப டென்ஸ் அப்படிங்கிறது 7 வந்து டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஸோ 70. நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இதான் ஒரிஜினல் கான்செப்ட். இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, ஈஸியா நான் எப்படி சொல்லுவேன்னா அப்படின்னா, இப்ப 7ஓட பிளேஸ் வேல்யூ கேட்கறாங்கன்னா 7 போட்டுட்டு அதுக்கு அடுத்தது எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கு பதிலா 0 போடணும். இப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 70, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4 கேட்டாங்கன்னா 4 இங்க இருக்கா, 4 மட்டும் போட்டுட்டு அடுத்தது எத்தனை நம்பர் இருக்கோ 4 நம்பர் இருக்கா, அடுத்தது 40 போடுவேன். ஓகேவா, இதை நம்ம ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிக் தான். ஓகேவா, இதுதான் பிளேஸ் வேல்யூ. இதே உங்கள்ட்ட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூனா என்ன நம்பரோ அது அப்படியே தான் பார்ப்பேன். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 7ஓட ஃபேஸ் வேல்யூனா 7 தான், 4ஓட ஃபேஸ் வேல்யூனா 4 தான். ஓகேவா, இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம சம்ஸ்குள்ள போகலாம். நம்ம சம்ல என்ன கேட்டிருக்காங்க, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5, 5ஓட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல 2 5 இருக்கா, ஒரு 5ஓட பிளேஸ் வேல்யூ, இப்போ இந்த 5 எடுத்துக்கிட்டேன்னா இந்த 5 மட்டும் போட்டுட்டு பாக்கி எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கு 0 போடுவோம்னா பாக்கி எத்தனை நம்பர் இருக்கு, 4 நம்பர் இருக்கு. அப்போ ஒரு பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 50,000. இன்னொரு பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்ன இங்க இருக்கா, அப்போ 50. அப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். கான்செப்ட் என்னவோ ஈஸி தான், அதை எப்படி நம்ம போடணும் அப்படிங்கறதுலதான் உங்களுக்கு விஷயமே இருக்கு. இப்படிதான் சால்வ் பண்ணணும், கொஸ்டின் 2-3 டைம் படிச்சுட்டு இதை இப்படிதான் சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டீங்கன்னா சம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். எல்லா சாப்டரும் இப்படிதான். ஓகேவா, 50,000 -50 அப்படின்னா இது வந்து நம்ம 50,000ல இருந்து 50 மைனஸ் பண்ண போறோம். ஓகேவா, இதுதான் நம்மளோட ஆன்சர். 50,000ல 50 போயிடுச்சுன்னா 49,950 இஸ் அவர் ஆன்சர். ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ தெரியணுங்கிறதுக்காக இந்த சம் கொண்டு வந்தோம். ஓகேவா, ஏஜ் கான்செப்ட்ல இருந்து ஒரு சம். இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் சொல்லுவேன். ஏஜ் ரிலேட்டட் சம்ஸ் பாத்துக்கோங்க. ஓகேவா, இப்ப பாருங்க கொஸ்டினை பாருங்க. என் மதர் இஸ் twice as old as her son. If 20 years ago the age of the mother was 10 times the age of the son, what is the present age of the mother? ஃபர்ஸ்ட் ஏஜ் சம்ல எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேக்குறாங்கிறதுல நம்ம எப்பயுமே கிளியரா இருக்கணும்பா. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லைனை படிச்சு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. என் மதர் இஸ் twice as old as her son. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், சன்னோட ஏஜ்ல 2 மடங்கு அம்மாவோட ஏஜ் இருக்கு. இப்போ சன்னோட ஏஜ் 5னா அம்மாவோட ஏஜ் 10. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். சன்னோட ஏஜ் 10னா அம்மாவோட ஏஜ் 20. அந்த மாதிரி டபுள் த அமௌண்ட் இருக்கு அம்மாவோட ஏஜ். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, இஃப் 20 years ago, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி the age of the mother was, அம்மாவோட ஏஜ் 10 times the age of the son, சன்னோட ஏஜை விட 10 டைம்ஸ் இருந்துச்சு. எப்ப 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்ப சன்னோட ஏஜ் 1னா அம்மாவோட ஏஜ் 10ன்னு இருக்கும். எப்போ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி. 2 பாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன கேக்குறாங்க, பிரசன்ட் ஏஜ் ஆஃப் த மதர். ஓகேவா, இந்த சம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியாவை நீங்க மைண்டுக்குள்ள அப்படியே போட்டு பார்த்துட்டே இருக்கணும்ப்பா எப்பயுமே. ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மதர் இஸ் twice as old as her son. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சொன்னேன் இங்க சன்னு 1னா மதர் 2. ஓகேவா, அப்போ நான் மதர் சன்னோட ரேஷியோவை 2:1ன்னு எழுதுவேன். நீங்க இப்படி படிச்சுட்டாலும் சரி, நான் இதே வந்து மதரோட சன்னோட ஏஜ் ஈக்குவல் டு மதரோட ஏஜ் அப்படின்னா இப்படி எழுதிட்டேன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வெறும் நம்பர்ஸ் மட்டும் போடலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. அதனாலதான் நான் இப்படி சொல்றேன். twice as old as her sonனா சன்னோட ஏஜ் 1னா மதரோட ஏஜ் 2. ஸோ நான் ரேஷியோ எப்படி எழுதுவேன், 2:1ன்னு எழுதுவேன். அடுத்தது இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, 20 years ago, 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு ஏஜ் எப்படி இருக்காமா, 10 times the age of his son. அப்ப நான் எப்படி எழுதுவேன், என்ன சொல்லியிருக்கேன், சன்னோட ஏஜ் 1னா மதரோட ஏஜ் 10, 10:1.
ஓகேவா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இப்போ வந்து ரேஷியோனா எப்பயுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். நான் லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன் இல்லையா? இப்போ இங்க மதருக்கு 2னா 2x வச்சுக்கோங்க. -20 எதனால -20 போடுறேன்னா 20 இயர்ஸ் எகோவை நான் ஈக்குவேட் பண்ண போறேன் இங்க. 20 இயர்ஸ் எகோ சன்னோட ஏஜ் வெறும்னா எக்ஸ் -20 சன்னும் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரேஷியோவை அப்படியே போடுறேன் 10/1. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க. 2x இந்த 1 இந்த சைட் பண்ணீங்கன்னா 2x -20 அப்படியே தான் இருக்கும். ஈக்குவல் டு இந்த 10யும் x -20 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10x -200 அப்படின்னு இருக்கும். எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கணும், வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கணும். நான் எக்ஸ் இந்த சைடு தான் பெருசா இருக்கு, ஸோ எக்ஸ் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். 10x லெஃப்ட் சைட்ல இருக்கிற 2x ரைட் சைடு போச்சுன்னா -2xன்னு வரும். ஈக்குவல் டு இந்த சைடு ஆல்ரெடி -20 இருக்கு, ரைட் சைட்ல இருக்கிற -200 லெஃப்ட் சைட்ல வந்துச்சுன்னா +200ன்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து -20 +200 118 கிடைக்கும். ரெண்டு சிம்பிள் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ரெண்டு சிம்பிள் வேற வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு எது பெரிய நம்பரோ அதோட சிம்பிள் போடணும். பெரிய நம்பர் பிளஸ்ல இருக்கும். ஸோ வெறுமனே 180 ஈக்குவல் டு 10x -2x 8x. ஓகேவா? அப்போ x இஸ் ஈக்குவல் டு இப்போ 180 டிவைடட் பை இந்த 8 இந்த சைடு வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண போறோம். எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 2 ஆல பண்ணனா 4 2s are 8, 9 2s are 18, 0. இப்போ 4 ஆல பண்ணேன் அப்படின்னா பாத்துக்கோங்க, 2 4s are 8, பேலன்ஸ் 1, again 2 4s are 8, பேலன்ஸ் 2 கிடைக்கும். நான் பாயிண்ட் வச்சுட்டு 2னா 20, 5 4s are 20. அப்ப 22.5ங்கிறது எக்ஸோட வேல்யூ. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ தான் 22.5. இப்ப நம்மள கேட்டிருக்கிறது பிரசன்ட் ஏஜ் ஆஃப் மதரோட பிரசன்ட் ஏஜ் கேட்டிருக்காங்க. மதரோட பிரசன்ட் ஏஜோட ரேஷியோ என்ன? 2. அப்ப 2x நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். ஸோ 2 × 22.5. அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இப்ப பாத்துக்கோங்க, 2 5s are 10, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 1 5, 2 2s are 4. பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தா அது கன்சிடர் கிடையாது. ஸோ 45 இஸ் அவர் ஆன்சர். ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும். கொஞ்சம் அந்த ரேஷியோ மட்டும் போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியா தான் வரும். புரிஞ்சுக்கோங்க, ஏஜ் கான்செப்ட் எல்லாமே இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த சம்மையும் நம்ம லாஸ்ட் 2 கிளாஸ்ல எடுத்திருப்போம், சம்ஸ் ஏஜ் ரிலேட்டட். அதையுமே பார்த்துட்டு ஏஜ் கான்செப்டை தெளிவா பார்த்துக்கோங்க. புரியல அப்படின்னா திரும்ப வீடியோவை பாஸ் பண்ணிட்டு திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்க. இதுக்கு மேலேயும் புரியல அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, கிளாக் சம்ல இருந்து இந்த கான்செப்ட் வந்திருக்குப்பா. கிளாக்னு ஒரு சாப்டர் இருக்கு. நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்ல படிச்சவங்களா இருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு கிளாக்குக்கு, அதபடி எடுத்திருப்போம். ஈஸியாவும் இருக்கும் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, நார்மல் மெத்தடே காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஸோ நீங்க இப்ப படிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், கோயின்சைட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ரைட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே மெத்தடா தான் வரும். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், வேற எதுவுமே இல்லை. ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் அப்படின்னா கிளாக்ல 2 முள் இருக்கும் இல்லையா? அந்த மினிட், அந்த பெரிய முள் அப்படின்னு சொல்றது மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன முள் அப்படின்னு சொல்றது ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 மட்டும் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த நேம், நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் அப்படின்னா அந்த 2 முள்ள தான் டினோட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ஹவு மெனி டைம்ஸ் the hands of a clock coincide in a day. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு நாளைக்கு ஒரு கிளாக்ல உள்ள 2 ஹேண்டும் எப்ப கோயின்சைட் ஆகும்? கோயின்சைட்னா ஒண்ணும் இல்லப்பா, இப்ப 12 o'clock அப்படின்னு டைம் இருந்துச்சு அப்படின்னா அப்ப கிளாக் எப்படி இருக்கும்? சின்ன முள்ளும் 12ல இருக்கும், பெரிய முள்ளும் 12ல இருக்கும். தட் மீன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு, அதுதான் கோயின்சைட். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அந்த முள்ளு சேரும் அப்படின்னா 1 hourக்கு ஒன்ஸ் ஒரு டைம் சேரும்பா. இப்ப 2 to 3 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சேரும் ரெண்டும், 3 to 4னா இந்த இடத்துல சேரும். அது எங்க சேருதுங்கிறதுக்கு எக்ஸாக்டா கால்குலேஷன் இருக்கு, நீங்க சம்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சேரும். 11 to 1 மட்டும் 11 to 1 மட்டும் ஒரு டைம் தான் சேரும். ஓகேவா? இப்போ 1 hour 1 டேக்கு 24 hours இருக்கு அப்படின்னா
24 டைம்ஸ் 1 ஹவருக்கு ஒன்ஸ்னா 24 டைம்ஸ். ஆனா இங்க வந்து 11 to 1 1 டைம் தான் வருது. ஓகேவா? அப்ப ஒரு நாளைக்கு 2 வாட்டி 11 to 1 வரும். மார்னிங்ல ஒரு வரும், நைட்ல ஒரு வரும். அப்ப 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 22 டைம்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும் சரி, கோயின்சைடு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கோயின்சைடு ஆகுது அப்படின்னு கேட்டா 22 டைம்ஸ்னு டைரக்டா நீங்க போட்டாலும் சரி. இது இல்லாம ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா? அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ரைட் ஆங்கிள் 48 வரும், ஸ்ட்ரைட் லைனும் 48 வரும், ஸ்ட்ரைட் லைன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் 22 வரும். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் அப்படிங்கறனால நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் மெமரியே பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நம்பர் சீரீஸ்ல இருந்து நெக்ஸ்ட் சம். சீரீஸ் அப்படின்னா கண்டினியூஸா ஏதோ நம்பர் இருக்கு, நெக்ஸ்ட் சம் எப்படி போட போறோம். இது இல்லாம வேற என்ன கேட்பாங்கன்னா ராங் சீரீஸ் கூட கேட்பாங்க. ஏதாவது இடையில ஒரு நம்பர் மட்டும் தப்பா போட்டுருவாங்க. அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சீரீஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஏதாவது ஐடியா கிடைக்கும். அப்படி கிடைக்கலனா தான் மத்த ஐடியாலாம் நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் இதோட டிஃபரன்ஸ் பாருங்க. 7க்கும் 10க்குமான டிஃபரன்ஸ் +3 பண்ணியிருக்காங்க. 10க்கும் 8க்குமான டிஃபரன்ஸ் -2 பண்ணிருக்காங்க. 8க்கும் 11க்குமான டிஃபரன்ஸ் எகைன் +3 பண்ணிருக்காங்க. 11க்கும் 9க்குமான டிஃபரன்ஸ் -2 பண்ணிருக்காங்க. 9க்கும் 12க்குமான டிஃபரன்ஸ் +3 பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? சீரீஸ் +3 -2 +3 -2 +3. அப்ப ஆப்வியஸா நெக்ஸ்ட் -2 வந்து நம்மளோட ஆன்சர் 10ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதோட டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. டிஃபரன்ஸை பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டிஃபரன்ஸ் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதுல நான் வேற எந்த ஒரு ஐடியா நான் சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப இந்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7, 10, 8, 11, 9, 12 இருக்கு. நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க. இதை வந்து வேற எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் விட்டு விட்டு, தட் மீன்ஸ் அல்டர்னேட்டிவ் நம்பர் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. 7, 8, 9 அப்படின்னு இருக்கு. இங்க 10, 11, 12 அல்டர்னேட்டிவ் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப 7, 8, 9னா நெக்ஸ்ட் நம்பர் ஆப்வியஸா 10 வரும். ஓகேவா? 2 டைப் ஆஃப் சீரீஸ் இதுலயே ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி 2 டைப்பா பண்ணாலும் ஒரே ஆன்சர் வர்ற மாதிரி தான் வரும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு எது தோணுதோ அதோட ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே டிஃபரன்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்றதுனால நான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த சம் பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுவுமே சீரீஸ் தான். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்ப்போமா? டிஃபரன்ஸ் பாருங்க என்ன பண்ணிருக்காங்க. 80ல இருந்து 10 போயிருக்குன்னா -17 பண்ணிருக்காங்க. 10ல இருந்து 70 போயிருக்குன்னா +60 பண்ணிருக்காங்க. எகைன் 70ல இருந்து 15 போயிருக்குன்னா 70ல 15 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 55ஆ? எஸ், -55 பண்ணிருக்காங்க. இங்க 15ல இருந்து 60 அப்படின்னா 60, 15ல இருந்து 60 போயிருக்கு அப்படின்னா +40 பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன டிஃபரன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடைக்கல. 70, 60, 55, 40 இதை வந்து இதை வச்சு நான் எதுவுமே பண்ண முடியல. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஐடியா, வேற என்ன இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் போதுதான் எகைன் போன சம்ல செகண்ட் மெத்தடா சொன்னேன் இல்லையா, அல்டர்னேட்டிவ். அதே மாதிரி இந்த அல்டர்னேட்டிவ் பாருங்க. 80 -10 70, 70 -10 60. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 10 + 5 15. அப்ப அடுத்தது என்னவா இருக்கும்? 15 + 5 20 இருக்கும். சீரீஸ் இப்படி அல்டர்னேட்டிவ்ல கூட கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்க எப்பயுமே டைரக்டா மட்டும் பார்க்காதீங்க, அல்டர்னேட்டிவையும் ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்ப ஆன்சர், இதோட ஆன்சர் 20. Okay, last question from English chapter. Identify the error in below sentence. காமனா என்னென்ன எரர் போகுது அப்படிங்கறது ஒன்னொன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்கேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த மேனேஜர் ஹாவ் அட்டெண்டட் த செமினார். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, எவ்ரி ஒன் அப்படின்னு வந்துச்சுன்னா எவ்ரி ஒன் இஸ் அ சிங்குலர். சிங்குலர் வந்துச்சுன்னா நமக்கு சிங்குலர் வேர்ப் தான் வரணும். இது வந்து ஹாவ்ங்கிறது நமக்கு ப்ளூரல் வேர்ப். ஓகேவா? அது வந்து ராங். சோ இங்க என்ன வேர்ப் வரணும் அப்படின்னா, ஹாஸ்ங்கிற சிங்குலர் வேர்ப் தான் வரும். நம்மளோட எரர் வந்து இந்த இடத்துல இருக்கு. சோ எவ்ரி ஒன் இன்க்ளூடிங் த மேனேஜர் ஹாஸ் அட்டெண்டட் த செமினார். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி ஒன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல சிங்குலர் வேர்ப் தான் வரும். இஸ்,
வாஸ், ஹேஸ் இந்த மாதிரி தான் வரும். ஆர், வேர், ஹாவ் இதெல்லாம் வரக்கூடாது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த ரூல்ஸ் இன் கிராமர். ஓகே, இது வரைக்கும் கிளாஸஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து வெண்பா நர்சிங் கோச்சிங் இன்ஸ்டியூட். வெண்பா நர்சிங் கோச்சிங் இன்ஸ்டியூட். ஓகேவா? நம்ம இன்ஸ்டியூட்ல ஆல்ரெடி இப்போ தியரி பேட்சஸ் போயிட்டு இருக்குது. அது இல்லாம நான் நர்சிங்க்கு மட்டும் தனியா கிளாஸஸ் இருக்கு. வெறும்னே நான் நர்சிங் மட்டும் எனக்கு வந்து நான் நர்சிங்ல நான் கிளியர் பண்ணிடுவேன். நர்சிங்ல ஓரளவு நான் படிச்சுட்டேன், எனக்கு அது என்னோட பரிச்சயமான சப்ஜெக்ட்ஸ் தான், ஸோ எனக்கு நான் நர்சிங் தான் தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த நான் நர்சிங் பேட்ச்ல சேர்ந்துக்கலாம். நான் நர்சிங் பேட்சோட ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 1500 தான். இதுல என்னென்னலாம் இருக்கும்னா ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜிகே. ஓகேவா? ஒரு ஒரு டாபிக்மே இப்போ ரீசனிங்ல 2 கிளாஸ் இருக்கும், ஆப்டிடியூட்ல 5 கிளாஸ் இருக்கும், இங்கிலீஷ்ல 1 கிளாஸ் இருக்கும், ஜிகேல 1 கிளாஸ் இருக்கும். ஓகேவா? டோட்டல் இத்தனை கிளாஸுமே உங்களுக்கு 1500 ருபீஸ்ல தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்க்ளூடிங் மெட்டீரியலுமே கொடுத்துருவோம். எல்லாமே சேர்த்து 1500 தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். அது இல்லாம டெஸ்ட் சீரிஸ் பேட்ச்ன்ட்டு ஒன்று இருக்குது. நம்மளோட வெப்சைட் இல்லைன்னா ஆப்ல லான்ச் பண்ணி நீங்க டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணலாம். நம்ம நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஈச் சப்ஜெக்ட் மினிமம் 2 டெஸ்ட் ஆச்சும் இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாம ஜிப்மர் மாடல் எக்ஸாம்ஸ் 30+ கொண்டு வந்திருக்கோம். நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 30 எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு போற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்க ஜஸ்ட் படிச்சுட்டு இருக்கிறத விட அதை டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட் கண்டிப்பா தேவை. ஜஸ்ட் படிச்சுட்டு மட்டும் போகக்கூடாது, டெஸ்ட்டும் எழுதி பார்த்துட்டு போகணும். அதுக்கு வந்து நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க வேற எதுலயாவது நீங்க டெஸ்ட் போட்டு பாக்குறேன் அப்படின்னாலும் ஓகே. டெஸ்ட் சீரிஸோட ஃபீஸ் வந்து ஜஸ்ட் 1000 ருபீஸ். 1000 ருபீஸ்ல நீங்க சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் நர்சிங்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ, ஃபண்டமெண்டல்ஸ், ஓபிஜி, அந்த மாதிரி நர்சிங்ல இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் ஈச் சப்ஜெக்ட் 2 டெஸ்ட் இருக்கும். இது இல்லாம ரீசனிங், ஆப்டிடியூட் இதுக்குமே சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாம ஜிப்மர் மாடல் எக்ஸாம்ஸ், ஜிப்மரோட பேட்டர்ன் படியே 70 நர்சிங், 30 நான் நர்சிங், ஜிப்மரோட பேட்டர்ன் படியே எக்ஸாக்டா கொண்டு வந்திருக்கும். அது 30+ கொஸ்டின்ஸ் இருக்கும். இவ்வளோ கொஸ்டின்ஸும் சேர்த்து ஜஸ்ட் 1000 ருபீஸ் தான் இருக்கும். இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதெல்லாமும் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் டிஸ்பிளே பண்றேன், 7418581443. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. நல்லா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.